இந்த ப்ராப்ளம் பென்டகனல் பிரமிடு. இந்த பென்டகனல் பிரமிடு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு வரைகிறது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சால் தான் இந்த பொசிஷன் வரைய முடியும். இது ஒன்றும் கிடையாது. இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒன் ஆஃப் த ட்ரையாங்குலர் ஃபேஸோட இது வந்து பர்பண்டிகுலர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி வச்சு தான் இது வந்து வரைய முடியும். சரி, அது வந்து பாருங்கள் வரைஞ்சிட்டோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸு ஹரிசாண்டல் பிளேன் மேலே படுத்துருக்குது. இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸு ஹரிசாண்டல் பிளேன் மேலே படுத்துருக்குது, அதோட டாப்பையும் ஃப்ரண்ட்டையும் வரைங்க அப்படின்றாங்க. எது எந்த ட்ரையாங்குலர் ஃபேஸோட அந்த சார்ட்டர் இது வந்து ஆன் ஹரிசாண்டல் பிளேன்ஸ் சொன்னாங்களோ அப்படி சொல்லியிருந்தாங்களோ அந்த சார்ட்டர் ஏஜ் வந்து பர்பண்டிகுலர் டு த வெர்டிகல் பிளேன்னு சொல்லிட்டு நீங்களும் அஸ்யூம் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸு ஹரிசாண்டல் பிளேன் மேலே படுத்துருக்குது. அதான் இங்கே பாருங்கள் படுத்துருக்குது. அதை வச்சுக்கிட்டு நாம் அதை இது வரைஞ்சிட்டு இது கண்டுபிடிச்சி இது வரைஞ்சிட்டு இதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன். இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் வேணும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே இந்த லைனை வந்து அப்படியே வந்து இந்த எக்ஸ்ஒய் லைனில் மெர்ஜ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். எக்ஸ்ஒய் லைன் மேலே வரைஞ்சிட்டா ஏன்னா அதுதான் வந்து படுத்துருக்குது. அது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ். அது ட்ரையாங்குலர் FACE ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஏன்னா BASE பேஸ்னு ஒன்று வேறு இருக்குது, அதனால தான் ஃபேஸ் FACE ஃபேஸ். இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸை அப்படியே கமுத்தி படுக்க வச்சிடணும். அதான் வந்து அதை வந்து இங்கே தான் பண்ண முடியும். அதான் தேர்ட் ஸ்டெப்பில் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, செகண்ட் இது, தேர்ட் இதை வரைஞ்சிட்டா இது வந்து டாப் வியூ. இது ரெண்டு தான் ஆன்சர். இதுதான் உங்களுக்கு கொடுக்கறதுக்குற கொஸ்டினில் கேட்டிருக்கிற பொசிஷன். இது ரெண்டு தான். ஓகே, தேங்க்யூ.